ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ற பத்தியும், அண்ட் லோகோ பைலட் கார்டுக்கு வந்து என்ன வேலை, ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஜர்னி முடிச்சுட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட் குப்பை இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் அந்த ஸ்டேஷனுக்கு வரப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் அந்த ட்ரெயின்ல வந்து பண்றாங்க அப்படின்ற பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஒரு ட்ரெயினை வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஹெட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் பாடி ஆஃப் த ட்ரெயின் அப்படி சொல்லிட்டு. இப்போ ஹெட் ஆஃப் த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ட்ரெயினோட இன்ஜின். அந்த இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இன்ஜின் தான் இந்த மொத்த கோச்சஸையும் பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போகும். ஸோ அதுதான் லோகோமோட்டிவ்னு சொல்லுவாங்க. அண்ட் பாடி ஆஃப் த பார்ட்னு பார்த்தோம்னா ரேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ரேக்னா என்னன்னா எல்லா கோச்சஸும் கனெக்ட் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேக். ஸோ இது ரெண்டு பார்ட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கோச் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதே மாதிரி இந்த லோகோமோட்டிவ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அண்ட் ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் எல்லாம் என்ன, இப்போ லோகோமோட்டிவோட வேலை என்ன, அந்த கார்டோட வேலை என்ன, அண்ட் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணி அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரெயின் என்டையர் ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக டெர்மினேட்டிங் ஸ்டேஷன் போய் ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆன பிறகு இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து இறக்கி விட்ட பிறகு அந்த லோகோமோட்டிவ் மட்டும் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்க அந்த ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த யார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவாங்க. யார்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வாஷிங் லைனை தான் வந்து யார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்டையர் கோச்சஸையும் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வாஷ் பண்ணுறதுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ செகண்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ரேக் ப்ரிப்பரேஷன். அதாவது என்டையர் கோச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் எக்ஸாமின் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்டையர் கோச்சஸையும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் வந்து இருக்கும், என்னென்னலாம் வந்து ப்ராப்பராக நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து செக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோச்சில் வேறு ஏதாவது ஒரு பர்த் ஏதாவது டேமேஜாக இருக்குது, இல்லை லைட்ஸ் ஏதாவது எரியல அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே வருவாங்க. அண்ட் முக்கியமாக ட்ரெயினுடைய அந்த கோச்சஸ்னுடைய வீல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் கீழே இருக்க வீல்ஸ் அப்புறம் அதோட சஸ்பென்ஷன், அந்த ஸ்ப்ரிங்ஸ், ஆக்சில்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து செக் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த அந்த ஏர் சஸ்பென்ஷன் பிரேக் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. அந்த கப்ளர்ஸ், அதாவது இப்போ ரெண்டு கோச்சஸையும் வந்து ஒன்னா இணைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. சப்போஸ் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த செக்லிஸ்ட் லாக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமாக அந்த இப்போ இந்த ஹோஸ் பைப்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லீக்கேஜஸ் இருக்கா, இப்போ ஏன்னா நம்ம ட்ரெயினில் வந்து நம்ம அந்த வாஷ் பேஷனில் வந்து வாட்டர் டேப்ல திறந்தோடனே தண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி டேங்க் வந்து இருக்கும் ஒவ்வொரு கோச்சஸ்லையும். ஸோ ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிரேக் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து செக் பண்ணிட்டு அந்த செக் லிஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஸ் எல்லாமே. இப்போ அடுத்து எலக்ட்ரிக்கல் செக்ஸில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கோச்சஸ்லயும் வந்து அதுல இருக்கிற ஃபேன், அப்புறம் லைட்ஸ், இந்த எமர்ஜென்சி லைட்ஸ், அண்ட் ஒவ்வொரு இப்போ நார்மல் கோச்சஸ்ல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சீட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, பர்த் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா, சப்போஸ் ஏதாவது ஒரு பர்த்ல வந்து ஏதாவது டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏசி கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசில இருக்க கம்ப்ரஸர்ஸ் வந்து கரெக்டா வேலை செய்யுதா, அண்ட் அதுல இருக்க தெர்மோஸ்டாட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வேலை செய்யுதா அப்படின்ற மாதிரியும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு அவங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த செக்லிஸ்ட்டை வந்து மார்க் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்ததா வந்து சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட். இப்போ ஒவ்வொரு கோச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து இருக்கும். சப்போஸ் ட்ரெயினில் ஏதாவது ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து வச்சிருக்காங்களா, அண்ட் வேற ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கா அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணிப்பாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் அண்ட் வாட்டரிங். இப்போ ஒவ்வொரு டாய்லெட்ஸ்லயும் அந்த ஃப்ளஷ் பண்ற பத்தில இந்த ஃப்ளஷ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, அண்ட் வாட்டர் சப்ளை ஒவ்வொரு டேப்லயும் வந்து கரெக்டா வருதா இல்லையா, அண்ட் அதோட வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேங்க் வந்து வாட்டர் வந்து ஃபில்லா இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அந்த அந்த டிடி அந்த எக்ஸாமினர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்ததா வந்து சானிடைசேஷன் அண்ட் வாஷிங். ஸோ இப்போ ட்ரெயின் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா வந்து கார்லாம் கிளீன் பண்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி மெக்கானைஸ்ட் வாஷிங் சோப் வாட்டர்ல வந்து கிளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது ட்ரெயின்க்குள்ள வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு கோச்சஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாப் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாப் போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து கொஞ்சம் கிளீன் ஆயிரும். அதே மாரி இப்போ பெர்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோச்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணிருவாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரி கார்ஸ். இப்போ பேண்ட்ரி கார்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ என்டையர் ட்ரெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் எல்லாம் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து குக் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த பேண்ட்ரி கார்ஸ்ல இருக்கிற ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த லோட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, புது லோட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வச்சுட்டு அண்ட் அதுக்கு உண்டான கேஸ் இப்ப நெறைய கேஸ் எல்லாம் தேவைப்படும்ல உங்களுக்கு. அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்றதா இருக்கட்டும். அண்ட் உள்ள இருக்க என்டையர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா செக் பண்ணிட்டு, ஓகே இது எல்லாமே சேஃப்டியா இருக்கா? அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிருவாங்க. ஸோ இப்போ லோகோமோட்டிவ் பிரிப்பரேஷன் ஒரு லோகோமோட்டிவ்ல என்னெல்லாம் செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஜின்ல டீசல் லெவல் வந்து செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து டீசல் லோகோமோட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரிக் லோகோமோட்டிவா இருந்துச்சுன்னா அது வேற ப்ராசஸ். இப்போ நம்ம டீசல் லோகோமோட்டிவ் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த அந்த டீசல் லெவல் வந்து செக் பண்ணிட்டு, அதோட கூலண்ட் லெவல் வந்து செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கூல் பண்ணும். ஸோ இந்த லெவல் அப்புறம் இந்த கம்ப்ரஸ்டு ஆயில் லெவலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின்ல வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ பிரேக் டெஸ்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இப்போ ட்ரெயின்ல வந்து இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது அந்த லீக் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. வேற ஏதாவது அந்த பிரஷர் வந்து லீக் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த கோச்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் லைட்டிங். இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஹெட்லைட்டா இருக்கட்டும், இல்ல அந்த கிளாஸோட வைப்பரா இருக்கட்டும், இல்ல ஹார்ன் சவுண்டா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறப்ப அந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை மாத்துறது வந்து ரொம்பவே கஷ்டம் இல்ல. அதை ப்ரிவென்ஷன் பண்றதுக்காக ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேமேஜ் ஆவறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எக்ஸ்பீரி வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பார்ட்ஸும் வந்து புதுசா மாத்திருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணுவாங்க. லைட் வந்து ப்ராப்பரா எரியுதா? ஹார்ன் சவுண்ட் வந்து கேக்குதா? அண்ட் அதே மாரி இப்போ அந்த வைப்பர்லாம் கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுதா? இந்த செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அந்த செக் லிஸ்ட்ல வந்து என்ட்ரி பண்ணிருவாங்க. ஸோ அடுத்தது சாண்ட் பாக்ஸ் ஃபில்லிங் டெஸ்ட். இப்போ உங்களுக்கே தெரியும் ட்ரெயின்ல வந்து இந்த வீல்ஸ் வந்து மூவ் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சடனா பிரேக் போட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்கிட் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படின்றதுக்காக ட்ராக் விட்டு வெளிய போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அதுக்காக இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது ட்ரெயின் போயிட்டே இருக்கப்ப பிரேக் போடணும் இந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் வந்து நம்ப போட்டோம் அப்படின்னா, அந்த இது வந்து அந்த உறைவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இதனால ட்ரெயின் வந்து ஸ்மூத்தா வந்து நிக்கும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுவாங்க. அந்த சாண்ட் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அடுத்ததா என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பிரிப்பேர் பண்ணி வச்ச அந்த கோச்சஸையும் அந்த லோகோமோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையும் கப்ளர் மூலியமா வந்து ஜாயின் பண்றது தான் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ். ஸோ இப்ப அது 2த்தையும் வந்து இந்த கப்ளர்ஸ் மூலியமா ஜாயின் பண்ணி, அத வந்து நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்க நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு பெர்சன் வந்து அந்த கோச்சஸையும் அந்த லோகோமோட்டிவ் வந்து கரெக்ட்டா நல்லா டைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். பிகாஸ் அந்த இன்ஜினும் ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கப்ப, அந்த இன்ஜினும் அந்த கோச்சஸும் தனியா போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது வந்து பண்றாங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த பிபிசி சர்டிஃபிகேட்னு ஒண்ணு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். அது பிபிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பவர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா, பிரேக் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட். இப்போ லோகோமோட்டிவ்ல வந்து பிரேக் அப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கோச்சஸ்ல போயிட்டு கடைசி கோச்சஸ் வரைக்கும் அந்த பிரேக் அப்ளை பண்றது வந்து அது ஒர்க் ஆகணும் கடைசி கோச் வரைக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க ப்ராப்பரா. சப்போஸ் இங்க பிரேக் அப்ளை பண்றாங்கன்னா பிரஷர் வந்து எல்லா இடத்துலயும் டிராப் ஆகி ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நிக்கணும். ஸோ இப்போ பிரஷர் வந்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரஷர் எல்லாமே அந்த டிக்ரீஸ் ஆன பிரஷர் வந்து திரும்ப நார்மலா வரணும். ஸோ இதை வந்து ப்ராப்பரா செக் பண்ணி இந்த பிபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த ட்ராக் எக்ஸாமினர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது இஷ்யூ பண்ண பிறகு தான் பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா போவாங்க. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சப்ளை செக். இப்போ ஒரு ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெனரேட்டர் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். அண்ட் ட்ரெயினோட டெயில் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். ஸோ இப்போ அந்த லோகோமோட்டிவ்ல இருக்க ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆன் பண்ணதும் அந்த கோச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஷேர் ஆகும். அண்ட் கடைசியா இருக்க ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த 2 ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிட்டு எல்லா கோச்சஸ்க்கும் ப்ராப்பரா வந்து பவர் சப்ளை வந்து இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ரெடி ஆகும்.
ஸோ அடுத்ததா வந்து கார்ட் அண்ட் க்ரூ ரெடினஸ். உங்களுக்கே தெரியும் இப்போ ட்ரெயின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் த ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோச்ல சீட் கம் லக்கேஜ் ரேக் அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் கார்டு வந்து இருப்பாங்க. ஸோ அவருக்கான ஸ்பேஸ் அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அதே கோச்சஸ்ல தான். அண்ட் இப்போ டிசபிலிட்டி பர்சன் வராங்க அப்படின்னா, அவங்களும் அதே கோச்சஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த கார்டு வந்து அந்த டெயில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, ரெட் கலர்ல ஒரு லைட் எரியும் ட்ரெயின் பின்னாடி. ஸோ அந்த லைட் வந்து ப்ராப்பரா எரியுதா அப்படின்றத செக் பண்றது. அண்ட் உள்ள வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. பிகாஸ் டிசபிலிட்டி பர்சன் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த கார்டு வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லோகோமோட்டிவ்க்கும் ட்ரெயினுக்கும் வந்து அந்த கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி, அதாவது அந்த பிரேக் டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக முன்னாடி வந்து சொல்லியாச்சு. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காஷன் ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெயினோட இந்த ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்றது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஸ்பீடு தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கி டாக்கி டெஸ்ட், அந்த லோக்கோ பைலட்டுக்கும் கார்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. பிகாஸ் இவர் வந்து ட்ரெயினோட எண்ட்ல இருப்பாரு, அவர் வந்து ட்ரெயினோட ஃப்ரண்ட்ல இருப்பாரு. அவங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் வந்து இந்த வாக்கி டாக்கில தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அந்த வாக்கி டாக்கி வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் டு ரன் செக். இப்போ இந்த என்டையர் ட்ரெயினும் வந்து ரன் ஆகிறதுக்கு ஃபிட்டா இருக்கு, நம்ம வந்து அடுத்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்து கரெக்டா வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜர்னியை வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் சார்ட் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். பிகாஸ் 2 to 3 hours முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்டட் ரிசர்வேஷன் சார்ட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்றது வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் நம்பர்ஸில் வந்து அலைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஸ்லீப்பர் கோச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா S1லேருந்து S10 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு கோச் வந்து மிஸ் ஆனாலும் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த கோச்சஸ் எல்லாமே கரெக்டாக அலைன் ஆயிருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது இந்த ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர்ஸ்ல அவங்க டிவைசஸோட வந்து ட்ரெயின்ல வந்து வந்துட்டாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து செக்யூரிட்டிக்காக இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே கரெக்டா அந்த பர்டிகுலர் ட்ரெயினுக்கு அந்த டியூட்டிக்கான போலீஸ் வந்து கரெக்டா வந்துட்டாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கிளீனிங் ஸ்டாஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, இப்போ ட்ரெயின் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து இடையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீன் பண்ற ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டா வந்து போர்ட் ஆயிட்டாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் அண்ட் சிக்னல் கிளியரன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து அந்த ரூட் வந்து கிளியரா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு சிக்னல் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெயின் இந்த நம்பர் வந்து ட்ரெயின் நம்பர் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் நீங்க போனப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்து இந்த ஊருக்கு போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து ஸோ யார்ட்ல இருந்து கிளம்பி கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் ப்ரொசீஜர். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இந்த யார்ட்ல இருந்து வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் மேக் பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே இந்த பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூட் போகிறதுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ட் ஆயிடுவாங்க. போர்ட் ஆன பிறகு கடைசியாக அந்த கரெக்டான டைமுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க. ஸோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு லோக்கோமோட்டிவ் இவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். இப்போ கார்டு வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் வந்து கரெக்டாக எல்லாரும் போர்ட் ஆயிட்டாங்களா, அண்ட் வேற ஏதாவது இப்போ இந்த ஃபுட்போர்ட்ல ஏதாவது இருக்காங்களா அப்படின்றது வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணுவாரு. என்ஷூர் பண்ணிட்டு அவர் வந்து இந்த கிரீன் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ணுவாரு. ஸோ அந்த கிரீன் லைட் ஃபிளாஷ் பண்ண உடனே அந்த லோக்கோ பைலட்டுக்கு அந்த சிக்னல் மாதிரி அது. ஸோ அந்த சிக்னல் காமிச்சது ஓகே லோக்கோ பைலட் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சுத்தி இருக்க ரயில்வே ஸ்டாஃப்ல இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் கண்டிஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர். ஸோ ட்ரெயின் வந்து அந்த டெர்மினேட்டிங் ஸ்டேஷன் வந்ததுல இருந்து இந்த யார்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க, அந்த யார்டுக்கு போன பிறகு திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்து அடுத்த ஜர்னிக்காக எப்படிலாம் ரெடி ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த என்டையர் ப்ராசஸ். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட என்டையர் ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் சொல்ல முடியாது. நான் அதுல இருந்து எடுத்து எதெல்லாம் மேட்சரா இருக்கோ அது மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இதுலயே சில எக்ஸ்போர்ட்லாம் இருப்பாங்க, ஸோ அதுலேயே ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கு அண்ட் என்னென்ன மேஜர் பாயிண்ட்ஸா நான் வந்து விட்டுருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் தெரிவி பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் மற்ற சப்ஸ்கிரைபரும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.
அண்ட் நம்ம சேனல்ல வந்து நம்ம லைவா தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்போம். 3rd ஏசிக்கா இருக்கட்டும், இல்ல வந்து சிட்டிங்கா இருக்கட்டும். அண்ட் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்தும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பாரிசன் வீடியோலாம் போட்டிருப்போம். அண்ட் ஐஆர்சிடிசி இ-வேலெட்ல வந்து எப்படி டெபாசிட் பண்றது, அண்ட் ரயில்வே ஆர்வேலெட் வந்து எப்படி டெபாசிட் பண்றது, ரயில்வே ஆப்ல எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய நம்ம வந்து வீடியோல போட்டிருக்கோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி ரெகுலரா வந்து இந்த ரயில்வே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.